வரலாற்று பக்கங்களில் மறைந்திருக்கும் ஒரு பொக்கிஷம். சோழர்களின் வீரத்தையும் கலை ஆர்வத்தையும் பறைசாற்றும் ஒரு மகத்தான படைப்பு. ஆம், நாம் இப்போது கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி பேசப் போகிறோம். ஒரு காலத்தில் சோழ பேரரசின் தலைநகராக கம்பீரமாக விளங்கிய இந்த நகரம் இன்றும் பல இரகசியங்களையும் வியக்கத்தக்க தகவல்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. வாருங்கள், ஒரு கால பயணம் சென்று கங்கை கொண்ட சோழபுரத்தின் மகத்துவத்தை அறிவோம். கங்கை கொண்ட சோழபுரம். இந்த பெயரிலேயே ஒரு வீர வரலாறு புதைந்துள்ளது. கங்கையை வென்ற சோழனின் நகரம் என்று பொருள்படும் இந்த பெயர் சோழ பேரரசர் முதலாம் ராஜேந்திர சோழனின் மாபெரும் வெற்றியை குறிக்கிறது. அவர் கிபி 1023ஆம் ஆண்டில் வட இந்தியாவில் கங்கை நதி பகுதி வரை படையெடுத்து எதிரிகளை தோற்கடித்து வெற்றி கொடி நாட்டினார். இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக அவர் கங்கை நதியிலிருந்து புனித நீரை கொண்டு வந்து இங்குதான் கட்டிய கங்கை கொண்ட சோழீசுவரர் கோயிலின் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தினார். இந்த மகத்தான நிகழ்வின் நினைவாகவே இந்த நகரம் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயரை பெற்றது. முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தையான ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோயிலின் புகழை மிஞ்சும் விதமாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் தனது புதிய தலைநகரத்தை உருவாக்கினார். சுமார் 250 ஆண்டுகளுக்கும் மேலாக சோழ பேரரசின் மையமாக அரசியல், கலாச்சாரம், கலை மற்றும் வணிகத்தின் மையமாக இந்த நகரம் திகழ்ந்தது. தஞ்சாவூரில் இருந்து தலைநகரை இங்கு மாற்றியது சோழர்களின் ஆட்சி விரிவடைந்து பரந்த நிலப்பரப்பை கட்டுப்படுத்தியதை காட்டுகிறது. கொண்ட சோழபுரம் அதன் தனித்துவமான கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் காரணமாக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது மாபெரும் வாழும் சோழர் கோயில்கள் கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் என்ற பட்டியலில் தஞ்சாவூர் பெரிய கோயில் மற்றும் தாராசுரம் ஐராவதேசுவரர் கோயிலுடன் இணைந்து இடம்பெற்றுள்ளது. இந்த கோயில்கள் சோழர்களின் தனித்துவமான திராவிட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். கங்கை கொண்ட சோழீசுவரர் கோயில் கட்டிடக்கலையின் அற்புதம். கங்கை கொண்ட சோழீசுவரர் கோயில் சோழர் கட்டிடக்கலையின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்துகிறது. இது தஞ்சாவூர் பெரிய கோயில் போன்றே சதுர வடிவிலான விமான அமைப்பை கொண்டிருந்தாலும் அதைவிட நுட்பமான சிற்ப வேலைப்பாடுகளையும் கவித்துவமான வடிவமைப்பையும் கொண்டுள்ளது. இந்த காரணத்தினாலேயே இது தஞ்சாவூர் கோயிலின் பெண் வடிவம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள சிவலிங்கம் தமிழ்நாட்டிலேயே மிக பெரிய லிங்கங்களில் ஒன்றாகும். இதன் உயரம் சுமார் 13.5 அடி, சுற்றளவு 60 அடி. இது ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது என்பது வியக்கத்தக்கது. தஞ்சாவூர் பெரிய கோயில் லிங்கம் 12.5 அடி உயரமும் 55 அடி சுற்றளவும் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இரகசியங்கள் நிறைந்த சிம்ம கிணறு. கோயிலுக்கு அருகிலுள்ள சிம்ம கிணறு ஒரு தனித்துவமான அம்சமாகும். கங்கை நதி படையெடுப்பின் போது கொண்டுவரப்பட்ட புனித நீர் இக்கிணற்றில் கலக்கப்பட்டதாக பாரம்பரியமாக நம்பப்படுகிறது. கிணற்றின் மேல் ராஜேந்திர சோழனின் வீரத்தை பறைசாற்றும் சிங்கத்தின் சிற்பம் மிக நேர்த்தியாக வடிக்கப்பட்டுள்ளது. சந்திரகாந்த கல் மற்றும் துர்க்கை அம்மன். இக்கோயிலின் லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கல் கோடை காலத்தில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் கதகதப்பையும் தரும் என்ற ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கை நிலவுகிறது. மேலும் இக்கோயிலில் உள்ள துர்க்கை அம்மன் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம். அவள் 9 வயது சிறுமி வடிவில் சிரித்த முகத்துடன் 20 திருக்கரங்களுடன் மகிஷாசூரனை வதம் செய்யும் கோலத்தில் காட்சியளிக்கிறாள். இது மிகவும் அபூர்வமானதும் தனித்துவமானதுமான கோலமாக கருதப்படுகிறது. ராஜேந்திர சோழன் முதலில் துர்க்கையை வணங்கிய பின்னரே சிவனை தரிசிப்பது வழக்கம் என வரலாறு கூறுகிறது. மறைந்த அரண்மனையின் தடயங்கள். கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு கோயில் மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான நகரம். சமீபத்திய அகழ்வாராய்ச்சிகளில் சோழர் அரண்மனையின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது சோழர்களின் மேம்பட்ட கட்டுமான திறனையும் நகர அமைப்பையும் வெளிப்படுத்துகிறது. இந்த அகழ்வாராய்ச்சிகளில் இரும்பு பொருட்கள், செப்பு நாணயங்கள், தந்த பொருட்கள் மற்றும் சீன பொருட்கள் போன்றவையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது சோழர்களின் வணிக தொடர்புகளையும் அக்கால சமூக வாழ்க்கையையும் அறிய உதவுகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் வெறும் ஒரு கட்டிடம் அல்ல, அது சோழர்களின் வீரம், கலைத்திறன், ஆன்மீகம் மற்றும் தொலைநோக்கு சிந்தனை ஆகியவற்றின் வாழும் சாட்சி. இந்த புராதன நகரம் இன்றும் நமக்கு பல கதைகளை சொல்கிறது, நமது வரலாற்றின் மகத்துவத்தை உணர்த்துகிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்வையிடுவது காலத்தின் ஆழத்தில் ஒரு பயணம் மேற்கொள்வதற்கு சமம்.